இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய தெய்வம் உயிர்த்தெழுந்த தெய்வம். அவர் மரித்த தெய்வம் இல்லை, மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறதான தேவனாக. போன வாரம் நமக்கு ஈஸ்டர் சண்டேவா இருந்தது. அந்த நாளில நாம ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகளை நாம் தியானித்தோம். அவர் சொன்னதான வார்த்தைகளில் ஒன்று பயப்படாதீர்கள் என்று சொல்லி, பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை நம்ம கடந்த வாரத்துல நம்ம தியானித்தோம். இன்றைய நாளிலும் கூட நாம் இந்த பயத்தை குறித்தே நாம் தியானிக்க இருக்கிறோம். சிறு பிள்ளை முதல், அதாவது நேற்று பிறந்ததான பிள்ளை முதல் இன்றைக்கு மதிக்க போகிறதான மனுஷர் வரைக்கும் இருக்கிறதான ஒரே ஒரு உணர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னம்னா பயம். இந்த பயம் ஒரு பயங்கரமான தீய சக்தியாய் காணப்படுகிறது. அது சாத்தானின் கொடிய ஆயுதம். பயம் இருதயத்தை சோர்ந்து கொள்ளும் பிசாசின் கிரியையாய் காணப்படுகிறது. பயம் மனுஷனுடைய சரீரத்திலையும் மனுஷனுடைய உள் உணர்வுகளிலேயும் வியாதியை உண்டாக்குகிறதா இருக்கிறது. பயமானது மனுஷனுடைய ஆயுளை குறைக்கக்கூடியதான ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறது. சிலருக்கு இருளை பார்த்தால் பயம், சிலருக்கு பிரேதம் ஊர்வலத்தை பார்த்தா சிலருக்கு பயம், சிலருக்கு கல்லறையை பார்த்தா பயம், சிலருக்கு பிசாசு அப்படின்னு சொன்னாவே பயம். இப்படியாய் பயம் யாரையுமே விட்டு வைக்க எல்லாருக்குள்ளயும் பயம் காணப்படும். சிறுவர்களுக்கு சொன்னோம்னா பூச்சாண்டி அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு பூச்சாண்டிகளை பற்றியதான பயம், வாலிபர்களுக்கு எதிர்காலத்தை குறித்ததான பயம், மாணவர்களுக்கு தேர்வு முடிவை குறித்ததான பயம், தோல்வியை குறித்ததான பயம், குடும்ப தலைவர்களுக்கு அடுத்த நாளை குறித்ததான பயம், அடுத்த மாதத்தை குறித்ததான பயம். இப்படி ஒவ்வொருவரையும் பயம் ஒவ்வொரு விதமாய் தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பயம் எப்பவுமே தனியா வர்றதே கிடையாது. பயம் எப்பொழுதுமே தனியா வர்றதே இல்லை. அது கூடவே ஒரு சிலரை அழைத்து வரும். கலக்கம், கவலை, திகில், இப்படிப்பட்டதான பயத்தினுடைய தோழிகளையும் சேர்த்து அழைத்து கொண்டு வரும். இப்படி எல்லா பக்கமும் பயங்களும் வேதனைகளும் திகிலும் கவலைகளும் சூழும்போது நம்முடைய ஆண்டவர் நம் அருகில் வந்து சொல்றதான ஒரு வார்த்தை தான், பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தையை தான் நாங்க வாசிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்மை சகல பயத்திலிருந்தும் விடுவிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். இந்த பயப்படாதே அப்படிங்கிறதான வார்த்தையை வேதத்துல முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறதான வார்த்தையாய் நாம் பார்க்கிறோம். பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை தேர்ச்சிகிறதான ஒரு வார்த்தையை நாம் வேதத்துல ஆதியாகமம் 15வது அதிகாரம் முதல் வசனத்துல முதலாக நாம் பார்க்க முடியும். பொதுவாகவே இப்படியாய் நாம் பார்க்க முடியும். வேதத்துல இந்த பயப்படாதே என்கிறதான வார்த்தை சுமார் 366 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அல்லது தேவனுடைய மனுஷர்கள் சொன்னதான இந்த வார்த்தை
சுமார் 366 முறை வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் உண்டு. லீப் வருஷத்தை நாம் கணக்கிடும் போது 366 நாட்கள். அந்த நாளையும் ஆண்டவர் விட்டு வைக்கல. எல்லா நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை தான் பயப்படாத அப்படின்னு சொல்லி. பயப்படாத, பயப்படாத, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்க நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபை பார்த்து, யாக்கோபே நீ பயப்படாத, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ யாக்கோபனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நாம் வாசிப்போம் அப்படின்னு சொல்லும் போது, யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து தனது மாமன் வீட்டிற்கு ஓடி போகிறதை நாம் அங்க பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, தன்னுடைய சகோதரனுக்கு பயம், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி தன்னுடைய சகோதரனுக்கு போக வேண்டியதான ஆசீர்வாதங்களை இவன் ஏமாற்றி தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டபடினால சகோதரன் சொன்னதான ஏசா சொன்னதான ஒரு வார்த்தை, நான் அவனை கொலை செய்வேன், நான் அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி பயமுறுத்தினான். அதனால தன்னுடைய சகோதரனுடைய கண்களுக்கு தப்பி, கைக்கு தப்பி மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லும் போது, பயம், தன் சகோதரனை குறித்ததான பயம். சில வருஷங்களுக்கு பிறகு அவன் மாமன் வீட்டிலிருந்து மறுபடியும் தகப்பன் வீட்டிற்கு ஓடி வரார். மாமன் வீட்டிலிருந்து தகப்பன் வீட்டிற்கு ஓடி வருகிறார். 20 வருஷம் மாமன் வீட்டில வேலை செய்கிறார், ஆடுகளை மேய்க்கிறார், அங்க திருமணம் செய்கிறார், மாமனுடைய பிள்ளைகளை திருமணம் செய்கிறார், லேயாள் ராகேலை திருமணம் செய்கிறார், பிள்ளைகளை பெறுகிறார். பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய தகப்பன் ஊருக்கு வருகிறார். அப்போது கூட மாமன் 20 வருஷமா இருந்ததான இடத்துல மாமன் இடத்துல ஒரு வார்த்தையும் சொல்லாதபடிக்கு, அவர் தெரியாதபடிக்கு அவர் ஓடி வருகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லும் போது, மாமனை குறித்ததான பயம், மாமனை குறித்ததான பயம் யாக்கோபுக்கு அங்கே உண்டாயிற்று. பிற்பாடு வரும்போது ஏசா தன்னை எதிர்கொண்டு வருகிறது அறிகிறார். ஏசா எதிர்கொண்டு வருகிறது அறிந்து, ஐயோ ஏசா என்னை கொண்டு போடுவானே, ஏற்கனவே சொல்லி இருந்தானே என்னை பார்க்கும் நாளிலே கொண்டு போடுவேன் என்று சொல்லி ஏசாவுக்கு பயந்திருந்தார் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் வாசிக்க முடியும். அவன் தன் சகோதரனுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி கர்த்தரிடத்துல அவன் அறிக்கை எழுதுகிறத நாம் வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 28வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கப்பலிலே பிரயாணம் செய்கிறதான ஒரு சம்பவத்தை குறித்து நாம் அங்க வாசிக்க முடியும். அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த கடலிலே பெரும் காற்று உண்டாகிறது, புயல் உண்டாகிறது, கடலிலே கொந்தளிப்பு உண்டாகிறது, கப்பலே கவிழக்கூடியதான நிலைமைக்கு அந்த பெருங்காற்றும் புயலும் காணப்படுகிறது. இப்போ இந்த நேரத்துல ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. பின்னணியத்துல தலையணை வைத்து அவர் நித்திரையாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். எப்படி ஆயினும் ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. கூட ஆண்டவர் இருக்கும் போதே சீஷர்கள் பயப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சீஷர்கள் பயப்பட்டாங்க. ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி சீஷர்கள் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். ஓடி போய் உடனே ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு இறையாடி அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டி சீஷர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, அற்ப
என்று சொல்லி கேட்கிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனத்துல இப்படியா வாசிக்கிறோம், உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 25வது வசனத்துல நான் வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கூட ஆண்டவர் இருக்கும் போதே பயம் அவர்களுக்கு மறைத்து போயிடுவோமோ என்கிறதான ஒரு பயம். பயத்திலேயே மிகப்பெரிய பயம் மரண பயம். மரண பயம். ஐயோ செத்து போயிட்டேனா என்ன ஆகுறது, செத்து போயிட்டேனா என்ன ஆகுறது, நான் செத்து போயிட்டேனா எங்க போவேன் அப்படிங்கிறதான ஒரு பெரிய பயம். இப்படியாய் யாக்கோபு பலவிதமான பயங்களினால அவன் சூழ்ந்த மனுஷனாய் காணப்பட்டான். ஒரு பயந்த சுபாவம் உள்ளதான ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அதனாலதான் யாக்கோபு மாமன் வீட்டிலிருந்து திரும்பி வரும்போது தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், தன்னுடைய தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாக்கோபு யாக்கோபு என்கிறதான ஆற்றை கடக்க செய்து தனித்து அவன் தேவ சமூகத்தில் காணப்பட்டான் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான். ஆண்டவரே, நான் இப்படி பயந்து பயந்து காணப்படக்கூடாது. எனக்கு பலவிதமான சூழ்நிலையில பயம், எனக்கு என்னுடைய சகோதரனை கண்டால் பயம், அவன் என்னை பார்க்கும் நாளிலே கொண்டு போடுவானே, இப்போ அவன் எனக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறானே, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு வேண்டுமே ஆண்டவரே என்று சொல்லி யாக்கோபு ஆற்றங்கரை கரையில உட்கார்ந்து தேவ சமூகத்துல கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அதனாலதான் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்துல தான் நாம் அப்படி வாசிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாருங்க 41வது வசனம் 14வது வசனத்திலையும் மறுபடியும் அதே வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். 43வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது அதே வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கர்த்தருடைய பிள்ளைங்க சூழ்நிலையை கண்டு பயப்படக்கூடாது. யாக்கோபு இங்க சூழ்நிலையை கண்டு பயந்தார். தகவலை ஏமாற்றிய பிறகு சகோதரன் கொண்டு போடுவானே, இந்த சூழ்நிலையில என்ன பண்றது? மாமன் வீட்டுல அங்கிருந்து கிளம்பும் போது, புறப்படும் போது நம் புறப்படுறது தெரிஞ்சிச்சுன்னா மாமன் தடுத்துட்டாங்க, என்ன பண்றது? என்னுடைய மனைவிகளை அவர் பிடிச்சு வச்சுட்டாங்க, என்ன பண்றது? என்னுடைய பிள்ளைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க, என்ன பண்றது? என்னுடைய சொத்துக்களை பிடிச்சு வச்சுக்கிட்டா என்ன பண்றது? அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையை கண்டதான ஒரு பயம் தன்னை எதிர்கொண்டு வருகிறார். ஏசா என்ன செய்வான்னு சொல்லி தெரியல, நாளை தினம் என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் சொல்லி தெரியல, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்வேன்னு சொல்லி தெரியல என்று சொல்லி யாக்கோபு சூழ்நிலையை கண்டு பயப்படுகிற மனுஷனாய் காணப்படுகிறார். சோ அதனாலதான் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. சோ இந்த நாளில நாமும் கூட எல்லாரும் இந்த நாட்களில, இந்த காலகட்டங்களில எல்லாரும் ஒவ்வொரு விதமான பயத்துல காணப்படுகிறோம். இந்த நாட்களிலே உள்ளதான சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகளை கண்டு திகைத்து போய் காணப்படுகிறோம். இந்த கொள்ளை நோய் என்னையும் தாக்கிருமோ, அல்லது என்னுடைய குடும்பத்தை தாக்கிருமோ அப்படிங்கிறதான ஒரு பயம், அல்லது இதுக்கு இப்போ இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி சூழ்நிலையை கண்டு நம்ம பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான், பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள்
17வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் பைபிள் வச்சிருக்கணும். இல்லனா சீக்கிரமா நீங்க பைபிளை எடுத்துட்டு உட்காருங்க. பைபிள் இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்காக வேதத்தை நான் வாசிக்கும் போது நீங்களும் அந்த வசனங்களை கவனமாய் நீங்க பார்த்து நீங்களும் படிக்கணும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்றார். தேசத்துல ஒரு பஞ்சம். எலியா தீர்க்கதரிசி சொல்றார். முதல் வசனத்துல நான் வாசிக்கிறோம், என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் சொல்லாம இந்த பூமியில இந்த தேசத்துல மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு மழை பெய்யல பனி பெய்யல அப்படின்னா எந்த விதமான பயிர் பச்சைகளும் முளைக்காது. பயிர் பச்சைகள் முளைக்கல அப்படின்னா அடுத்த பிரச்சனை, ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லை, அடுத்து மனிதர்களுக்கு உணவு இல்லை. இப்போ தேசத்துல பஞ்சம் உண்டாயிருச்சு. தேசத்துல பஞ்சம் உண்டான இந்த நாட்களில கர்த்தருடைய தாசனாகிய எலியாவும் அதே தேசத்தில் இருக்கிறார். எலியா போஷிக்கப்படணும், எலியா சாப்பிட்டாகணும். ஆண்டவர் எலியாவை போஷிக்கிறதுக்கு ரெடியா இருந்தார். எலியாவே, நீ கேள்வி ஆற்று ஓரத்துல நீ இரு, ஆற்றங்கரையில இரு, நான் உனக்கு காலையிலையும் மாலையிலையும் காகத்தை கொண்டு போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எலியாவிடம் வாக்கு பண்ணினார். அதே போல காலையிலையும் மாலையிலையும் காகம் எலியாவுக்கு அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் கொண்டு வந்து கொடுத்தது. தேசத்துல மழை இல்லாததுனால அந்த கேள்வி ஆற்றுல வருகிறதான தண்ணீரும் நின்று போயிருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊருக்கு போ, சாரிபாத் என்கிறதான ஊருக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னதன்படியே அந்த சாரிபாத் ஊருக்கு போறாரு. அந்த ஒளிமுக வாசலில போய் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு வயதான ஏழை தாய் விறகு பொறித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஏழை தாயை பார்த்து எலியா சொன்னதான ஒரு வார்த்தை, அம்மா எனக்கு கொஞ்சம் பாத்திரத்துல தண்ணீர் கொடுங்க என்று சொல்லி கேட்கிறார். உடனே அந்த அம்மாவும் வேகமாக வீட்டுக்கு ஓடி கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரலாம் என்று சொல்லி போறாங்க. போய்கொண்டிருக்கும் போது எலியா மறுபடியும் சொல்றாரு, அம்மா சாப்பிடுறதுக்கு ஒரு அப்பத்தையும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா என் வீட்டுல பெருசா ஒண்ணு இல்ல, ஒரு கைப்பிடி மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் இதை சாப்பிட்டு செத்து போறதுக்காக இந்த 2 விரல் போயிட்டு இருக்கையா என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி சொல்றாங்க அந்த அம்மா. இப்பதான் அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த தாயை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்பட்டு என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, தேசத்துல பஞ்சம், இவளே ஒரு விதவை, இவரிடத்துல பெருசா ஒண்ணு இல்லை. ஆனா ஆண்டவர் எலியாவை இவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். நான் அவனை கொண்டு உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு
இவள்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, மாவும் எண்ணெயும் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த கொஞ்சம் இருக்கிறதான இடத்துக்கு தான், அந்த இல்லை என்கிறதான இடத்துக்கு தான் தன்னுடைய தாசனை அனுப்பி வைக்கிறாரு. அங்கே எலியாவை போஷிக்கும்படி அனுப்பி வைக்கிறார். ஆண்டவர் இங்க எலியாவை போஷிக்கிறது மட்டும் இல்ல, பஞ்சம் தீர்ந்த வரைக்கும் அந்த ஏழை விதவையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். பஞ்சம் தீர்கிற வரைக்கும், தேசத்துல மறுபடியும் செழிப்பு உண்டாகிற வரைக்கும் அந்த ஏழை தாய் செத்து போகக்கூடாது, அவருடைய மகன் செத்து போகக்கூடாது, அவர்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருடைய குறையை பார்த்து, அவருடைய இல்லாமையை பார்த்து தம்முடைய தாசனாகிய எலியாவை அங்கே அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. எலியா போனாரு, போய் சொன்னாரு, ஆமா கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி தெரியும், ஒரு படி மாவுதான் இருக்குன்னு சொல்லி தெரியும், கொஞ்சம் என்னதான் இருக்குன்னு சொல்லி தெரியும், ஆனா அந்த கொஞ்சத்துல முதலாவதாக எனக்கு ஒரு அப்பத்தை, எனக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டு வா என்று சொல்லி, பிற்பாடு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லி அந்த தாய்க்கு எலியா கட்டளை கொடுத்தார். கர்த்தருடைய தாசனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்க முடியல. அவள் ஓடி போய் இந்த கொஞ்சம் மாவை எடுத்து, கொஞ்சம் எண்ணெயை எடுத்து ஒரு அடையை பண்ணி கொண்டு வந்து கர்த்தருடைய தாசனுக்கு முன்பதாக வைத்தார். கர்த்தருடைய தாசன் சாப்பிட்டாரு. அதுக்கு பிற்பாடு அந்த பானையில, அந்த பாத்திரத்துல மாவும் எண்ணெயும் குறைந்து போகவே இல்லை, பஞ்சம் தீர வரைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தெய்வம் அவருடைய குறையை பார்த்தாரு, அவருடைய இல்லாமையை பார்த்தாரு. கர்த்தர் தமது தாசனை அனுப்பி வைத்தாரு. பஞ்சம் தீர வரைக்கும், பஞ்சம் தீர வரைக்கும் அந்த வீட்டுல குறையே இல்லை. என்ன பாத்திரத்துல திரும்ப வந்துகிட்டே இருக்குது. என்ன செலவழிந்து போகல, மாவு செலவழிந்து போகல, எடுக்க எடுக்க திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய தெய்வம் இந்த நாளில நம்முடைய இல்லாமையை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய குறையை ஆண்டவர் பார்க்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நாம் வேலைக்கு போக முடியாம இருக்குது, நம்முடைய தொழிலை பார்க்க முடியாம இருக்குது, நம்முடைய வியாபாரத்தை பார்க்க முடியாம இருக்குது, நம்முடைய பிசினஸ தொடர்ந்து செய்ய முடியாம ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். கடந்த நாட்களில, நான் கடந்த மாதத்துல நாம் சம்பாதித்ததான சம்பாத்தியங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய இல்லாமை எனக்கு தெரியும், உன்னுடைய குறைவு எனக்கு தெரியும், உன் வீட்டுல இன்னைக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நான் உன்னுடைய பானையில, உன்னுடைய பாத்திரத்துல மாவும் எண்ணெயும் செலவழித்து போகாதபடிக்கு, குறைந்து போகாதபடிக்கு ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் சொல்றார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாமே, விசுவாசிக்கிற எல்லாமே கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய சூழ்நிலை, கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய இல்லாமை, கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய குறைவு. கர்த்தருடைய குறையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதான தேவன் இல்லை, கர்த்தருடைய இல்லாமையை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறதான தேவன் இல்லை. இல்லாமையை பார்த்து, குறையை பார்த்து அதை நிறைவாக்குகிறதான தேவன், குறையை மாற்றி நிறைவை உண்டு பண்ணுகிறதான தெய்வம் நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை நாம் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். இங்க எலியா சொல்றாரு, கொஞ்சம் தான் முன்னெடுத்தது இருக்குது தெரியும், ஆனா முதல்ல ஒரு அடையை சுட்டு கொண்டு வந்து என்னிடத்தில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்முடைய
இயலாமை இல்லாமை குறைவோ ஆண்டவருக்கு தெரியும். நம்ம இருக்கும் போதுதான் ஆண்டவருக்குன்னு சொல்லி நிறைய கொடுத்தோம், ஆண்டவருக்காக நிறைய செலவு பண்ணோம், ஆலயத்துக்காக நிறைய செலவு பண்ணோம், ஆண்டவருக்காக நிறைய செலவு பண்ணோம். அதுக்குரியதான பலன்களையும் பதில்களையும் கர்த்தர் அங்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஒரு விஷயம், இந்த நாளில இந்த இயலாமையின் நேரத்துல, இந்த இல்லாமையின் நேரத்துல, அந்த குறைவின் நேரத்துல நாம் கர்த்தருக்கு கொடுக்க பழக வேண்டும். இல்லையா? இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தருக்கு இந்த இல்லாமை சூழ்நிலையிலையும் இந்த குறைவான சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு என்று ஒரு பகுதியை, முதல் பகுதியை நாம் எடுத்து வைக்கும் போது, கர்த்தருக்கு என்று கொடுக்கும் போது தேசத்துல பஞ்சம் தேர்ற வரைக்கும் ஆண்டவர் குறைவே இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரூத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். ரூத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். பழைய ஏற்பாட்டுல 337வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கங்க, நான் வாசிக்கிறவங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து பார்த்து வாசிங்க. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை. இப்போதும் மகளே, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ரூத்து மோவாபிய தேசத்தை சார்ந்ததான பெண்ணு. மோவாபிய ஜனங்களுக்கும் கர்த்தருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் ஆகவே ஆகாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோவாபியர் அருவருக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லிட்டாரு. 10ஆம் தலைமுறைக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள், யூத தேசத்து ஜனங்கள் மோவாபியரை அருவருப்பார்கள். மோவாபியரோடு கூட நட்பு கொள்ள மாட்டாங்க. ஆனா இந்த ரூத் என்கிறதான மோவாபிய பெண் கர்த்தரை நம்பி நகோமியோடு கூட சேர்ந்து, நகோமி இருந்ததான அந்த பெத்லெகேம் ஊருக்கு வந்து சேர்கிறார். ஒருவேளை ஜனங்கள் கேட்டிருப்பாங்க, யார் இவள், எந்த ஊரு என்று சொல்லி. ஒருவேளை நகோமியோ அல்லது ரூத்தோ சொல்லிருக்கலாம், என்னுடைய மருமகள் தான் இவர், இவருடைய கணவன் இறந்துட்டா, இவர் மோவாபிய தேசத்தை சேர்ந்ததான பெண் என்று சொல்லி. இப்போ இந்த சூழ்நிலையில ஒருவேளை அதை கேள்விப்பட்டதான ஜனங்கள் எல்லாம் இந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை பார்த்து ஒருவேளை கேவலமாக நினைச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை கிண்டல் படத்தாளர்களாய் ஜனங்கள் பார்த்திருக்கக்கூடும். ஆனா நகோமியோடு கூட அவள் தனித்து வாசம் பண்ணினா. அவன் அந்த ஊர்ல இருக்கும் போது தண்ணீருக்கு போயிருக்கணும், அல்லது ஏதாவது காய்கறிகளை வாங்க போயிருந்திருக்கணும், மளிகை பொருட்கள் வாங்க போயிருந்திருக்கணும், வீட்டை விட்டு அவன் வெளியே போயிட்டு வந்திருக்கணும், அல்லது அவன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கணும். அங்க இருந்ததான ஜனங்கள் எல்லாம் ஒருவேளை ரூத்தை பார்த்து ஏளனமாய் சிரிச்சிருந்திருக்கலாம், கேவலமாய் பேசியிருந்திருக்கலாம், கொடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்தார். இந்த ரூத்தினுடைய மனதை பார்த்தார். இந்த ரூத் ஆண்டவர் மேல வைத்திருந்ததான நம்பிக்கையை பார்த்தார். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து தன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு ரூத்து ஒருவேளை வேதனைப்பட்டிருக்க கூடும். ஆண்டவரை நம்பி இந்த தேசத்துக்கு வந்தேனே, என்னுடைய மாமியோடு கூட நகோமியோடு கூட
இந்த தேசத்துக்கு வந்தனே, இருக்கிறதான நிலைமை சரியில்லை, என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை அவள் கலங்கரவராய் காணப்பட்டிருக்கலாம், அவர் மனம் உடைந்தவராய் காணப்பட்டிருக்கிறார். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய வாழ்வு எப்படி இருக்குமோ, எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுமா என்று சொல்லி அவள் கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். இப்பதான் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றாரு, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இன்றைக்கும் கூட நாம் ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயமுள்ளவர்களாய் நாம் காணப்படலாம், அடுத்த மாதத்தை குறித்து பயமுள்ளவர்களாய் நாம் காணப்படலாம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் பயந்தவர்களாய் காணப்படலாம். இதுதான் என்னுடைய குடும்ப நிலைமை, என்னுடைய ஃபேமிலி இதுதான், இதில் நான் எப்படி மேன்மை அடைய முடியும், நான் இதை எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், என் எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது, என் எதிர்காலம் ஒரு இருண்ட நிலைமையாய் காணப்படுது, ஒரு வெளிச்சம் இல்லாததை போல காணப்படுது என்று சொல்லி ஒருவேளை நாம் கலங்கலாம், ஒருவேளை நாம் சோர்ந்து போகலாம், தோல்ந்து போகலாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு ஆறுதலான பார்த்தா, மகனே மகளே, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் சொல்லுங்க. இப்படி ஆறுதலை கொடுக்கக்கூடியதான தெய்வம், நம்மை தேற்றக்கூடியதான தெய்வம் ஆண்டவரை போல, நம்முடைய தேவனாய கர்த்தரை போல வேறு ஒருவர் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ, உனக்கு எதெல்லாம் தேவையோ, நீ எதெல்லாம் வேண்டியோ, உனக்கு எதெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாய் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா செய்கிறாரா? நமக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும் என்று சொல்லி நாம் சில நேரங்கள்ல நாம் ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பிக்கிறது உண்டு. ஆனா கர்த்தர் சொல்றதான ஒரு வார்த்தை, நீ வேண்டிக்கிட்டதையும் தருவேன், நீ வேண்டாதவைகளையும் நான் உனக்கு தருவேன். வசனம் இப்படியா நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு என்னது தேவை என்று சொல்லி நம்முடைய பரலோக பிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம், பயப்படாதே அப்படின்னு சொல்லி சொன்னதான ஆண்டவர் வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறதான தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசி யாக்கோபை ஆறுதல் படுத்தினதான தெய்வம் இன்றைக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதான தெய்வமாயிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடனே கூட அவர் இருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்துல நாம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உறவினர்கள் யாராவது சொன்னாங்க அப்படின்னா, நம்முடைய நண்பர்கள் யாராவது சொன்னாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அல்லது 1-2 நாட்கள் இருப்பாங்க. எப்போது நம்மோடு கூட இருக்க முடியாது. நம்ம பெற்றெடுத்ததான அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அவங்களும் சில நேரங்கள்ல மாறி போயிடுவாங்க. நம்மோடு கூட ஒட்டி பிறந்ததான சகோதரனா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம்,
மாறி போயிடுவாங்க. நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், அவங்க பிரிச்சு போயிடுவாங்க. ஆனா நம்மை பயப்படாதேன்னு சொல்றதான ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனேயே கூட இருக்கிறேன் என்று சொல்லி, உலகத்தின் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறதான தெய்வம் நம்முடைய தெய்வம், நம்மை வழி நடத்துகிறதான தெய்வம். ஒருவேளை நாம் சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டியதான அவசியம் இல்லை. ஒருவேளை நாம் நாளைய தினத்தை குறித்ததான பயம் நமக்குள்ள காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அல்லது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்முடைய படிப்பு அல்லது திருமணம், நம்முடைய வாழ்க்கை அல்லது குடும்பத்தை எப்படி நடத்துறது, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அல்லது என்னுடைய முதுமையில நான் எப்படி இருப்பேன், யார் என்னை போஷிப்பாங்க, யார் எனக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி பலவிதமான கவலைகளோடு கூட பலவிதமான பயத்தோடு கூட நாம் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, நீ சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டாம், நாளைய தினத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம், நீ உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அருள்வாக்கு கூறுகிறார். சோ இப்படி பயப்படாதன்னு சொன்னதான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால, இப்படி நம்மை தேற்றுகிறதான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் செய்கிறதான தெய்வம், நம்முடைய நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். சரி, இப்படி ஆண்டவருடைய வார்த்தை நீ பயப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பயம் இல்லாம நம்ம இருக்கணும், பயம் இல்லாம நம்ம இருக்க முடியுமா? ஏதோ சில சூழ்நிலையில பயப்படுறோம், ஏதோ சில சூழ்நிலையில பயந்து போயிடுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயம் நம்மை மாற்றி வதைக்குது. சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போயிடுறோம். ஆண்டுடைய வார்த்தைகளை திடீர்னு கொஞ்சம் சந்தேகிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருக்குது. பலவிதமான சூழ்நிலைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயம், ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் பலவிதமான பயத்தோடு கூட நம்ம காணப்படுறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த பயத்தை நாம் எப்படி ஓவர் கம் பண்ணணும், இந்த பயத்தை நாம் எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி ஆண்டவர் சித்தமானால் நாம் அடுத்த செய்தியில நாம் பார்க்கலாம். இப்போது நாம் எல்லாரும் வழங்கப்படி ஜெபிக்கலாம். வேதத்துல நான் மறுபடியும் சொல்றேன், வேதத்துல 366 முறை பயப்படாதே என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னாரு, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. சூழ்நிலையை கண்டு பயப்படாத, நாளைய தினத்தை குறித்து பயப்படாத, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஒருவேளை யூடியூப் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறதான சேனல்கள், ஒருவேளை கிறிஸ்தவர்களாயிருக்கலாம் அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்களாயிருக்கலாம், இப்பொழுது கூட நீங்க உங்களுக்குள்ள ஒரு விதமான கலக்கத்தோடு கூட பயத்தோடு கூட ஒருவேளை நீங்க காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ இப்பொழுது உன்னுடைய மனசுல இருக்கிறதான பயத்தை எடுத்து போடு. உன்னை பயப்படுத்துகிறதான இந்த பயத்திற்கு நீ பயப்பட வேண்டாம். இப்பொழுது உன்னுடைய மனதில் காணப்படுகிறதான பயத்தை நீ நீக்கி போடு. இந்த பயம் உன்னை மேற்கொள்ள போவதில்லை, இந்த பயம் உன்னை மேற்கொள்ள போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, இப்போ உன்னுடைய மனசுல காணப்படுகிறதான பயம், அது எதுவாக வேண்டுமானாலும் காணப்படலாம். இப்பொழுது உன்னுடைய சரீரத்தில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய மனசுல ஒரு பயம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இப்போ
பயத்தை மேற்கொள்வதில்லை. இந்த பயத்தை நீ மேற்கொள்வாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது இந்த விசுவாசம் பயத்தை மேற்கொள்ளும். இந்த விசுவாசம் பயத்தை மேற்கொள்கிறதான ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறது. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். எல்லாரும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்லிருக்கிறீங்கப்பா, பயப்படாதேன்னு நீங்க சொல்லிருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைங்க ஆண்டவரே பல விதமான சூழ்நிலைகளை கண்டு ஆண்டவரே நாளைய தினத்தை குறித்து ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து பயங்கரமாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த பயம் எங்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த பயம் எங்களை விட்டு விலகுவதாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவரே உதவி செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செல்கிறதான உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து செல்கிறேன் ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுடைய மனதிலே காணப்படுகிறதான பிரச்சனைகள் ஆண்டவரே, பாடுகள், வேதனைகள் ஆண்டவரே சோத்திரம். உடைய பிள்ளைகளை பயப்படுத்தக்கூடாது. ஒருவேளை உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுகிறதான வியாதிகள், வேதனைகள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பயப்படுத்தக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே பயத்தை உண்டாக்குகிறேன். எல்லா விதமான பொல்லாத கிரியைகளையும் எல்லா விதமான சகல சத்துருக்களின் அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலம் பண்ணுகிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவனாகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவரே நீங்க பயத்தின் ஆவியை கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தெளிவின் ஆவியை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுத்திகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா பாடங்களிலும் காணப்படுகிறதான இந்த பயம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தாவே தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. God bless you all.